மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கெலி எய்ஸ், மிச்சிகன், USA. தலைப்பு மிகப்பெரிய கொடை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை. அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் நத்தார் நாட்களில் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அதில் தெரியும் மிகப்பெரிய நட்சத்திரம்தான் சாஸ்திரிகளை இயேசு பிறந்த இடத்திற்கு அழைத்து வந்ததோ என்று நினைப்பேன். அந்த அற்புதத்தை நினைத்து என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பும். சில வருடங்களின் பின் விவாகமாகி 5 வருடங்களின் பின் நத்தார் நாட்களில் எனது முதற் குழந்தையை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கும் நேரத்தில் மரியாளும் தன் முதற் குழந்தையை எப்படி எதிர்பார்த்திருப்பாள் என்பதை நினைத்தேன். நத்தாருக்கு 1 வாரத்துக்கு முன் எனது மகன் பிறந்தான். நான் அனுபவித்த விசேட நத்தார் அதுவாகும். புதிய ஜீவனின் அற்புதம் என்னை அதிசயப்பட வைத்தது. சாஸ்திரிகள் போன பின் நடைபெற்ற சங்கதிகளை மரியாள் தன் மனதிலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஆச்சரியம் அவள் மனதை நிறைத்திருக்கும்! கடவுள் எம்மில் வைத்திருக்கும் அன்பின் வல்லமையை நாம் மறக்க முடியாது. மிகப்பெரிய கொடை எமக்கு தரப்பட்டு விட்டது. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுவோம். ஜெபம். அன்பான கடவுளே, உங்களுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையே உடைந்து போயிருந்த உறவு மிகப்பெரிய கொடையான கிறிஸ்துவின் வழியாக சீராக்கப்பட்டதற்காக நன்றி. ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் கற்பனை செய்ததிலும் பார்க்க கடவுளின் அன்பு மேலானது. கடவுளின் அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.